நீங்கள் 250 ரூபா கட்டணும், அதையே நீங்கள் முறையாக கட்டலை. கட்டாதனால தான் அதை ஒரு காரணமாக வச்சு உங்களை நீக்கிறாங்க. சரிங்களா? சட்டம் தான் பேசும், இங்கே வார்த்தைகள் பேசாது, சட்டம் தான் பேசும், நீக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு நேர்காணலில் பைலாப்படி வந்து 5000 ரூபாய் தான், டெம்பரரி மெம்பர்ஷிப் 250 ரூபா தான், ஆனால் அவங்க 2 லட்சம்லாம் வாங்குறாங்க. இதுக்கு ப்ரூஃப் வேணும்ல? இப்போ புரியுதுங்களா? மீடியாக்களில் பேசி 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 பிரச்சனையை நீங்கள் பெருசாக்கிறீங்களே தவிர, மீடியாவில் வந்து ஸ்டாண்ட் வித் சென்மயி, ஸ்டாண்ட் வித் ராஜாரவி அப்படின்னு சொல்கிறதுனால பிரச்சனை முடியுமா? இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குமா? சின்மயிக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் சப்போர்ட் இருப்பான். ராதாரவிக்கு ஒரு 10 பேர், சின்மயிக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் இருக்காங்கன்னா வைரமுத்துக்கும் ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவோம். இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்து கிடக்கிறான். அவனை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது உங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கிறது எப்படின்னு பாருங்கள். கூடுமான வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சின்மயி வந்து இப்போ அவங்களுடைய ஏக்கம் வந்துன்னு கேட்டால் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இளம் வயசு, நிறைய வாய்ப்புகள் வரக்கூடியது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன எனர்ஜி இருக்கும்போது தான் அவங்க வந்து சம்பாதிக்க முடியும், திறமையை காட்ட முடியும். எனர்ஜி இருக்கும்போது தான். அப்போது இந்த சூழ்நிலை கேட்டால் ஒரு பக்கம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பாதிக்கப்படுறோம், இன்னொரு பக்கம் நம்ம திறமையும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்குது தமிழ் சினிமாவில். அப்போ